நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இம்மட்டுமாக எங்களுக்கு ஜீவன் தந்து சுகம் தந்து ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீ பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, ஆவியானவர் கடந்து வருவீராகப்பா. ஏசப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க கலக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள்லாம் மறையட்டும்ப்பா. தேவைகளை சந்திங்க ஏசப்பா. அப்பா தகப்பனை கடந்து வாருமாண்டவர் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்கப்பா. வீட்டில் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனை, இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே தகப்பனை ஆவியாகி ஜீவனாயும் கடந்து செல்லட்டுப்பா. கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளங்களையும் திறந்தரணும்ப்பா. அப்பா, வசனத்தை கேட்கையில் அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்காக தேவன் கொடுத்த நமக்கு ஒரு தலைப்பு கொடி, ஜெயக்கொடி. கொடி என்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களே நான் வேதத்தில் இருந்து பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 60:4, சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஏசப்பா என்ன செய்கிறாங்களாம்? சத்தியத்தின் நிமித்தம். சத்தியம் எது? வசனமே எனது சத்தியம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறாராம். அது குழந்தை செல்வமாக இருக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஊழியங்கள், ஏதோ ஒரு விதத்தில் அது இயேசுவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கலாம். அந்த கொடி சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் சத்தியம் எங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். வசனத்தின் மேலே வாஞ்சையும் விருப்பமாக இருந்து அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாகவும் அவர்களுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, இயேசுவுக்கு பயந்து அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவர் என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் கடைபிடித்து ஒரு தேவன் நம்மை பார்க்கிறார் அப்படிங்கிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறார். தாவீதுக்கு கூட அங்கே ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. தாவீது அங்கே தேவனுக்கு என்ன செய்கிறான்? பயந்து நடக்கிறான். அவன் காடுகளிலே வாழ்ந்த பொழுதும் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த பொழுதும் தேவனை என்ன செய்கிறான்? துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறான். அவருக்கு பயந்தவனாக இருக்கிறான். எப்பொழுதும் ஆண்டவரை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு இருக்கிறான். அதனால தான் நம்ம சவுல் அவனை துரத்தி வரும் பொழுது ஒரு குகையில் சவுல் அந்த பக்கம் இருக்கும் பொழுது அவனை சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்பு பக்கத்தில் இருக்கும்போது கூட இருந்தவர்களாம் சொல்லுகிறார்கள், அவனை என்ன செய்யலாம்? நீ கொன்றுவிடு, இதுதான் வாய்ப்பு என்று சொன்னபொழுது அவர் சொல்லுகிறான், தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவர் மேல் நான் கை போடுவது எப்படி என்று என்ன செய்கிறான்? தேவனுக்கு அவன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். பயந்தது பின்பதாக சவுலிடமே சொல்லுகிறான், எனக்கு இவ்வளோ வாய்ப்பு இருந்தும் செய்யவில்லை, ஏன்னால் நீர் அபிஷேகம் பண்ணிவிட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணிவிட்டார், உண்மையில் நான் கை போடுவது எப்படி என்று சொல்லி இந்த காரியத்தை அங்கு விளக்கி சொல்லுகிறான். அவன் அப்படி தாவீது தேவனுக்கு அங்கு பயந்து நடந்ததினால் அவனுக்கு சமஸ்த இஸ்ரவேல் மேலும் ராஜாவாகும்படியான ஒரு கொடியை அங்கு தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். மேலும் அங்கு தேவன் என்ன சொல்கிறார்? அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பிரியமானபடியெல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிறக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை அப்படி தாவீதுக்கு அப்படி ஒரு மகிமையான கொடி அங்கே கொடுக்கப்படுகிறது. ஏன்? அவன் அங்கே தேவனுக்கு என்ன செய்தான்? பயந்து நடந்தான். பயந்து நடந்ததுனால அவனுக்கு ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு ராஜா, இந்த தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறவன் என்கிற ஒரு பெயர் இன்னுமா கூட அவனுடைய வம்சத்திலே
இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடி அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் கூட வேதத்தில் நாம் பார்த்தோமானால் சகரியா லூக்கா 1வது அதிகாரம் லூக்கா 1:6 பார்த்தோமானால் அங்கு சகரியாவும் எலிசபெத்தும் கூட ஒரு 2 பேருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, வயது சென்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கும் பொழுதும் அங்கே அவங்க என்ன எழுதப்பட்டுள்ளது பாருங்கள், 1:6 லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு குறைவு இருக்கிறது. ஆனாலும் சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்கள்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படியாக இருக்கிற வேளையில் தான் அங்கு ஒரு தேவ தூதன் சகரியாவை சந்தித்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் என்று சொல்லி அங்கு காரியங்களை எல்லாம் அவனை பற்றி அங்கு அருமையான காரியங்கள் தீர்க்க தரிசனமாக அங்கு சொல்லப்படுகிறது. அப்படியே யோவான் ஸ்நானனின் ஒரு கொடி, அவர்களுக்கு ஒரு மகிமையான கொடி அங்கே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால யோவான் ஸ்நானனே அங்கே ஒரு கொடியாக அவர் வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது. ஒரு மகிமையின் கொடி. அவன் இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறவனாக வந்தான். இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக யோவான் ஸ்நானகன் வந்தான். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் அங்கு சகரியா எலிசபெத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்ததினால் அவர்கள் வாழ்க்கையில் அங்கு ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. யோவான் ஸ்நானன் என்ற மகிமையின் கொடி அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கலாம். சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனை முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. அவர்கள் நாம் எதற்கு இப்படி எல்லாம் சரியாக வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்ததினால் அங்கு யோவான் ஸ்நானன் என்ற கொடி கொடுக்கப்பட்டது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள், எனக்கு என்ன நடந்து விட்டது, தேவன் என்ன செய்து விட்டார், நான் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய குறைவுகள் நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் முறுமுறுத்து, நான் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும், மற்றவர்களைப் போல நானும் ஏனோதானவென்று வாழ்ந்தால் என்ன அப்படி என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் சலித்து கொள்ளாதீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு ஒரு கொடியை அங்கு இயேசு கொடுப்பார். அங்கு எப்படி தாவீதுக்கு கொடி கொடுக்கப்பட்டது, அதே போல் சகரியா எலிசபெத்துக்கும் அங்கு ஒரு கொடி கொடுக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் என்ன காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றி கொடியை உங்கள் கையில் கொடுப்பார். அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை செய்ய இயேசு வல்லமையுள்ளவர். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் தாவீது எப்படி சரியாக இருந்தான், சகரியா எலிசபெத்து தேவனிட்ட காரியங்கள் எப்படி தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு மகிமையான கொடி கொடுக்கப்பட்டது. அதே போல நீங்களும் தேவனுக்கு முன்பாக சரியானவராக இருக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு கொடியை இயேசு கொடுப்பார். அது வெற்றி கொடியாக, ஜெயக்கொடியாக, உங்கள் குடும்பத்தை உயர்த்துகிறதாக, அது இயேசுவின் நாமத்தை உங்கள் மூலமாக அது மகிமைப்படுத்துகிற ஒரு கொடியாக அது காணப்படும். பிரியமானவர்களே, அடுத்து 2வது ஒரு கொடி, நேச கொடி. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் வசனம் 4 பார்த்தோமானால், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்தவருடைய கொடி நேசமே. உங்கள் மேலே பறந்த கொடி இயேசுவின் நேசம். எங்கேயோ இருந்த நம்மை அவர் சொல்லுகிறார், நாம் அவரை என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மளை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார், நீதிமான்களாக மாற்றினார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். காரணம், நம்மேல் பறந்த அவருடைய கொடி நேசம், நேச கொடி நம்ம மேலே பறந்ததுனால தான் நம்ம அவரை என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவருக்காக நாம் வாழ்கிறோம். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதோ தேடி நேசத்தை தேடி நீங்கள் கடந்து செல்லாதீர்கள். மனிதர்களை நேசத்துக்கு பின்பாக, ஒரு தனி மனிதனுடைய அன்புக்கு பின்பதாக கடந்து செல்லாதீர்கள். அது மாயை, மனசுக்கு சஞ்சலம், எல்லாம் மாயை. அந்த மனித அன்பு எல்லாம் மாயை. அது இன்றே புரிந்து கொண்டு நேசருடைய நேசத்தின் கீழே நீங்கள் வந்து விடுங்கள். அவருடைய நேசக்கொடி உங்கள் மேலே பறக்கட்டும். அவருடைய கல்வாரி அன்பினால் நிறையப்பட்டு உங்களுக்காக ஒவ்வொரு நாள் அவர் ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே. அந்த கல்வாரி அன்பினால் ஒவ்வொரு நாளும் நிறையப்பட இயேசுவை நோக்கி கதறுங்கள். அப்பா, கல்வாரி அன்பு என் மேல் ஊற்றுங்கள். உங்கள் நேசம்
பெரியது என்று சொல்லி அவர் நேசத்தின் கீழே நீங்கள் வந்து விடுங்கள். இந்த வாலிப நாட்களில் அவருடைய நேச கரத்துக்குள்ளே வந்து விடுங்கள். உங்கள் மேலே ஒரு நேச கொடி பறக்க விட்டிருக்கிறாரே, அந்த நேசரை நீங்கள் புறம்பே தள்ளிவிடாதீர்கள். அவரை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள், உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அதனுடைய நேசருடைய நேச கொடி கீழே நீங்கள் வந்து விடுங்கள். அவரை அணைத்து கொள்ளுங்கள். அவர் இடதுகை உங்கள் தலைமேல், வலது கரத்தால் உங்களை தாங்குகிறாரே, அந்த நேசருடைய நேசத்துக்குள் வந்து விடுங்கள். அவர் ஒரு நாளும் அவருடைய அன்பு மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இயேசு இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஒவ்வொரு சூழ்நிலைகளை உங்களை சரியாய் கரம் பிடித்து உங்களுக்கான காரியங்களை நோக்கி சரியான பாதையில் இயேசு நடத்திவிட செல்வார். அந்த நேசருடைய நேசக்கொடி உங்கள் மேல் பறக்கிறதல்லவா, அதை இந்த நேசத்தின் கீழ் நீங்கள் வந்து விடுங்கள். 1 யோவான் 4 1 யோவான் 4 வசனம் 9, 1 யோவான் 4 வசனம் 19 இப்படியாக சொல்லுகிறது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவரே நமக்கு அவர் யாரென்று தெரியாது. ஆனால் அவர் நம்மகிட்ட முந்தி இயேசு நம்மகிட்ட அன்பு கூர்ந்தனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், இயேசுவிடத்தில் அன்பு கூறுகளாக இருக்கிறோம். அதனால் முந்தி அன்பை ஜீவனை கொடுத்து நமக்கு மேலே அன்பு பாராட்டினாரே, அந்த இயேசுவிடத்தில் உங்கள் அன்பை காட்டுங்கள். கல்வாரி அன்பினால் நிறையப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீங்கள் வாழுங்கள். அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். நேசருடைய நேசத்தில் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். அதே 1 யோவான் 4 வசனம் 10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அன்பு செலுத்தினதனால் அல்ல. நம் தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு மிகுந்த அன்புள்ளவர். அவர் பிள்ளைகள் அன்பு கூறட்டும், அவர்கள் என்னை தேடி வரட்டும், அவர்களுக்கு கதை செய்யட்டும், இதை செய்யட்டும், அப்பொழுதுதான் அவரிடம் அன்பு செலுத்துவேன். அப்படி சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர். இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பின் தெய்வம். அந்த நேசருடைய நேசத்தின் கீழே வந்து விடுங்கள். அவர் நம்மிடத்தில் அன்பு செய்து என்ன செய்கிறாராம், நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதாரா பலியாக நமக்காக அவர் பலியானாரே. அது உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, எந்த தெய்வமும் செய்ய முடியாத காரியத்தை அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து, நான் ஒவ்வொருவர் மேலும், படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் அவர் அன்பு கூர்ந்து, உலகத்திற்கு அத்தனை கோடி ஜனங்கள் மேலும் அன்பு கூர்ந்து, நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், ஐயோ நம்முடைய அருவருப்பான காரியங்களுக்காக இயேசு கிருபாதார பலியாக பலியானாரே. அந்த நேசருடைய நேசத்தை, அன்பை நினைத்து கொள்ளுங்கள். கல்வாரி அன்பினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்து கொள். உங்கள் மேலே ஒவ்வொரு நாளும் நேசருடைய நேசக்கொடி பறக்கட்டும். அடுத்ததாக அந்த நேசர் நமக்காக என்ன செய்கிறாராம், நம்முடைய சத்துரு நமக்கு விரோதமாக வரும் பொழுது ஏசாயா 59 வசனம் 19 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. நாம் அவருக்குள்ள மகிழ்ந்து களிகூர்ந்து அவருடைய கட்டளையின்படி கற்பனைகள்படி நடக்கும் பொழுது அந்த எதிரியாகிய பிசாசு எவனை எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிற பிசாசு நம்மை பாவத்தில் விழத்தள்ளிடணும், துன்பத்தில் துயரத்தில் அமிழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அநேக ரூபங்களில் அவன் எழும்பி வருகிறான். விபத்தை கொண்டு வந்து அவன் நம்மளை முடக்கி விட வேண்டும், உறுப்புகளை சேதப்படுத்தி விட வேண்டும், வியாதிகளை கொண்டு வந்து நம்மளை முடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பல ரூபத்தில் சத்துரு குடும்பங்கள் என்று போராடி கொண்டு இருக்கிறான். அநேக கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து, தொழில நஷ்டம், எல்லாவற்றையும் வேலை இழப்பு கொண்டு வந்து சத்துரு தற்கொலை செய்து அழித்து விட வேண்டும், நரகத்துக்கு நேராக ஆத்துமாக்களை அழைத்து சென்று விட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதத்தில் குடும்பங்களில் சத்துரு என்ன செய்கிறான், போராடுகிறான். கணவன் மனைவி கிடையில பிரிவினை, பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் அப்படியெல்லாம் கொண்டு வந்து குடும்பங்களில் போராடி கொண்டு இருக்கிறான். அந்த சத்துருக்கு விரோதமாக அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இயேசு ஒரு ஜெயக்கொடியை, வெற்றி கொடியை நாட்டுகிறார். சத்துருக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கையில் கொடியேற்றுகிறார் இயேசு. வசனம் ஏசாயா 59 வசனம் 19, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு பல பிரச்சனைகளை கொண்டு உங்களை வாரிக்கொண்டு போகலாம் என்று வருகிற சூழலிலே இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்று நீங்கள் கதறுகிறதை இவர் கேட்டு ஆவியானவர் என்ன செய்கிறாராம், சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார், சிலுவை கொடியை ஏற்றுகிறார். அந்த சிலுவையில் அவருடைய சத்துருவுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும்
உரிந்து கொண்டது வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அல்லவா, அந்த வெற்றி கொடியே, அது சிலுவை கொடியே அவர் அந்த சத்துருமனால் காட்டும் பொழுது அவன் ஒன்றுமில்லாதவனாக, அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் அப்படியே உங்களை விட்டு ஓடிப்போகிறான். ஏனால் இயேசு ஜெயித்தவர். அவர் உங்களை ஜெயிப்பதற்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு விரோதமாக சத்துரு போராடும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக அவனுக்கு விரோதமாய், சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றும் பொழுது அவன் நடுநடுங்கி உங்கள் எல்லை விட்டே அவன் ஓடி போய் விடுகிறான். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருகிறது பிரியமானவர்களே. அதனால் சத்துருக்கு விரோதமாக இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொடியை இன்று ஏற்றுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் அப்படி நடந்து விடுமோ, இந்த மனிதர்களால் இப்படி வந்து விடுமோ, திடீரென்று சொல்லி இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, இப்படி ஒரு கவலையான காரியம், தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆவியானவர் சத்துருக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? கொடி ஏற்றுவார். ஜெயக்கொடியை அவர் ஏற்றுவார். நீங்கள் ஜெயத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ இயேசு கிருபை செய்வார். அடுத்து இயேசு நமக்காக பயந்து நடக்கிற நமக்கு ஒரு கொடியை கொடுக்கிறார். நம்ம மேலே ஒரு நேச கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு விரோதமாக சத்துரு வரும் பொழுது அவர் கொடி ஏற்றுகிறார். அடுத்ததாக இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனது கொடிகள், நான் திராட்சை செடி, நீங்கள் என்ன செய்து, நீங்கள் எல்லாம் கொடிகள். அதில் பின்னால் பார்த்தால், நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கொடிகள், நீ ஒரு கொடி, நீ என்ன செய்ய, நிலச்சிக்கோ, என்னை சுற்றி நீ படரு. அப்பொழுது நீ என்ன செய்வ? நிறைய கனிகளை நீ கொடுப்ப, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்ப, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. அதனால் பிதாவும் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். உங்கள் மூலமாக இயேசு மகிமைப்படுவார். நீங்கள் கொடிகள், இயேசு செடியாக இருக்கிறார். அந்த செடியோடு உங்கள் வாழ்க்கையை இன்றையிலிருந்து அவரோடு இணைத்து கொள்ளுங்கள். அவரோடு உறவு, அவரோடு ஐக்கியம் இயேசு மாத்திரம்தான் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சுடராக பிரகாசிக்கும். அநேக நன்மைகளை இயேசு உங்கள் மூலமாக அநேகருக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக இதெல்லாம் செய்கிறார் இயேசு. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏசாயா 13வது அதிகாரம் வசனம் 2, உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். உயர்ந்த பர்வதம், அந்த சியோன் பர்வதத்தின் மேலே இயேசு என்கிற நாமத்தின் மேலே ஒரு ஜெயக்கொடி, சிலுவை கொடியை நாம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். சிலுவை கொடியை ஏற்றியும் பொழுது பாவத்திலும் சாபத்திற்கு அநேக ஜனங்கள் அந்த சிலுவையை பார்த்து அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்தில் வருவதற்காக இயேசு உங்களை ஒரு கொடியை உயர்ந்த பர்வதத்தின் மேல் நாட்டு என்று சொல்லுகிறார். உயர்ந்த பர்வதத்தின் மேலே கொடி ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். சிலுவை கொடியை நீங்கள் ஏற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, என்னென்றைக்கு வாருங்கள் என்று இயேசு சொன்னாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே. அந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை, பாரப்படுகிறவர்களை, தாகமாய் இருக்கிறவர்களை அந்த சிலுவை கொடிக்கு நேராக நீங்கள் உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். வரவழைத்து வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு, அந்த இடுக்கமான வாசல் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் சைகை காட்டுங்கள், வழிகாட்டுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு நமக்காக அநேக கொடிகளை அவர் ஏற்றிருக்கிறார், தருகிறார். நாம் செய்ய வேண்டியது உயர்ந்த பர்வதத்தின் மேலே சிலுவை கொடியை நாட்ட வேண்டும், ஜனங்களை வரவழைக்க வேண்டும். வாசல் வழியாக அவள் பிரவேசிப்பதற்கு நாம் சைகை காட்ட வேண்டும். அப்படி செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம், பலப்படுத்துவோம். அநேகர் இயேசு வண்டைகளை நாம் நடத்துவோம். இயேசு தாமே உங்கள் ஒரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வாராக. அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு கொடி, மகிமையான கொடியை நிறைவேற்றுகிறேன். குழந்தை பாக்கியம் என்னும் கொடி, வீடு என்னும் கொடி, வேலை என்னும் கொடி, ஆண்டவரே வாழ்க்கையில் உயர்வு என்கிற கொடி தாவீதை போல வர 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 விருத்தி அடைகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராகப்பா. அநேகர் வாழ்க்கையில் சத்துரு போராடி கொண்டிருக்கிற ஆவியானவர் தாமே சத்துருக்கு விரோதமாக ஒரு கொடியை ஏற்றுவீராகப்பா. பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கொடிகள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்மோடு உங்கள் பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரே கனி கொடுக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.